என்னடா இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம், அந்த அம்மாவை பிடிக்கவே முடியலையடா. அவங்க எங்க தான்டா போனாங்க? ஆளையே காணோம். அந்த அம்மா மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம்டா. அவங்க அந்த கேப்பை பயன்படுத்திட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கடா. இந்த விஷயத்த சிவலாண்டி கிட்ட எப்படா சொல்றது? அந்த ஆளுக்கு இது தெரிஞ்சா நம்மள கொன்னே போட்டுருவான்டா. டேய், வேற வழி இல்லடா, சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி இரு. சரி, போன் போட்டு பேசு. போடுறேன். டேய், இப்போதைக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? அண்ணே, ஒரு பிரச்சனை நடந்து போச்சுண்ணே. என்னடா பிரச்சனை? அந்த அம்மா காணாம போயிட்டாங்கண்ணே. டேய், என்னடா திடீர்னு காணாம போயிட்டாங்கடா? மயக்கத்துல தானே இருக்கிறதா சொன்ன, அப்புறம் எப்படிடா நடந்தது? அண்ணே, அவங்க மயக்கத்துல தான் இருந்தாங்கண்ணே. திடீர்னு எப்படி மயக்கம் தெளிச்சதுன்னு தெரியல. நாங்க முகம் கழுவுறதுக்காக காரை விட்டு கீழே இறங்கணும். அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா கீழே இறங்கி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கண்ணே. ஓ முட்டாள் முட்டாள், நீங்க கேர்லெஸ்ஸா இருந்து அவளை தப்பிக்க விட்டுட்டு இப்ப காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்லையடா உங்களுக்குலாம்? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சுண்ணே. அந்த அம்மாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடறோம். அத முதல்ல செய்யுங்கடா. டேய், போய் தேடு. வாங்கடா. கடவுளே, என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நம்ம கார்த்திக் தம்பி தான் ரேவதியோட புருஷனா? ரேவதி தம் புருஷனை பத்தி உயர்வா சொல்றப்ப நம்ம கார்த்திக் தம்பி மாதிரி இருக்கானே நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது கார்த்திகே தான். ஆனா தான் புருஷன் டிரைவர்னு ரேவதி சொன்னாங்களே, அவரே அந்த வீட்டுல டிரைவரா நடிக்கணும். சென்னையில பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறவர் இந்த ஊருக்கு எதுக்கு வரணும்? இங்க டிரைவரா நடிச்சு ரேவதியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒண்ணும் புரியலையே.